அரசு டிவி. வணக்கம் ஸ்ரீமதி. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்குங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ ஸ்ரீமதி வந்து ஒரு திருநங்கையா இந்த அளவுக்கு நீங்க வர்றதுக்கு பல விஷயங்கள் உங்களுக்கு தடையான விஷயங்களா நடந்துருக்கும். நீங்க பல தடைகளை பார்த்துட்டு பல கஷ்டங்களை கடந்து வந்திருப்பீங்க. சொல்லுங்க, உங்களை பத்தி சொல்லுங்களேன். நீங்க எப்படி நீங்க திருநங்கையா வர்றதுக்கு யார் யாரெல்லாம் உதவியா இருந்தாங்க? பொண்ணுக்கு பார்க்கறப்போ உங்க குடும்ப நபர்களே அங்கீகரிப்பாம உங்களை அவாய்ட் பண்ணிருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், கசப்பான விஷயங்கள் நடந்திருக்கும். மறக்கவே முடியல இந்த விஷயம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை பத்தி உங்களை பத்தி அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். மறக்கவே முடியலன்னா என்னோட ஃபேமிலியில என்ன ரொம்ப டார்ச்சர். ரொம்ப டார்ச்சர். எப்படி சொல்லுங்க, நான் திருநங்கையா மாறுது ஃபர்ஸ்ட் அதை ரொம்ப அவாய்ட் பண்ணதே எங்க அண்ணன் மட்டும்தான். மாறவே கூடாது, இது பண்ணக்கூடாது. இப்ப கூட கொஞ்ச நாள் பேசிக்கிட்டு இருந்தேன். இப்ப இடையில சுத்தமா பேசிக்கிறது என்ன ஏதுன்னு கூட நான் பேசிக்கிறது ரொம்ப 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 அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ எனக்கு ஏத்தாவே ட்ரெஸ் என்னால் பண்ண முடியல. இப்ப நான் அழகு மாடல் ட்ரெஸ் பண்ணலாம்னு நினைச்சா கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எதனா சொல்றாங்க, இது பண்றாங்க அது பண்றாங்கன்னு சொல்லிட்டு நான் மாடல் ட்ரெஸ் போடக்கூடாது. ஸோ டிரான்ஸா மாறுறதே தன்னுடைய ஆசைக்காரங்க தான் எல்லாருமே மாறணும். சரி, அழகா இருக்கணும், அழகா ட்ரெஸ் பண்ணணும், பெண்களை விட நம்ம தான் அழகா தெரியணும்னு நாங்க மாறதே அதுதான். சரி சரி. அப்போ அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல ப்ராப்ளம். ஸோ அது மாதிரி நிறைய கஷ்டம். இப்ப அவங்ககிட்ட பேசுறது இல்லை. அதனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். அம்மாலாம் ரொம்ப சப்போர்ட் எனக்கு. இப்போமா இப்போ எங்க அம்மா கிட்ட நான் தனியா வீடு போனதுக்கு அம்மா அரிசி பருப்பு என்ன ரேஷன் முதற்கொண்டு சாமான் முதற்கொண்டு எங்க அம்மா தான் இருப்பாங்க. சரிப்பா, நீங்க தனியா போறதுக்கு இந்த அளவுக்கு அம்மா ஹெல்ப் பண்ணாங்க. ஏன் அவங்களோட உங்களை வச்சுக்க முடியலையா? வச்சுக்க முடியலன்னு சொல்லிட்டு கிடையாது, நான் அவங்க கூட இல்லை. ஏன்னா இப்போ ஃப்ரீடமா இருக்கணும்னு நினைப்பேன். நான் ஒரு மாடல் ட்ரெஸ் போடணும்னு நினைக்கும் போது அவங்க எதில் போட்டா அது அவங்களுக்கு தப்பா தெரியும். ஊர்ல எல்லாரும் தப்பா பேசுவாங்க, தப்பா நினைப்பாங்க, இது அந்த மாதிரி பண்ணாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்மளுக்கு இருந்து அவங்க போகணும். அம்மா கிட்ட இருக்க அந்த பாசம் குறைய ஆரம்பிக்கும். அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? அதனாலதான் சோ நம்ம கொஞ்சம் விலகி இருக்கலாம். அப்ப அந்த பாசம் நிறைய கூடுமே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டுமே தான் தனியா விலகி இருக்கேன். அதுக்கு நான் வேற எதுவும் காரணமும் கிடையாது. ஃபுல் சப்போர்ட் தான். ஓகே ஸ்ரீ. அண்ட் கேள்விப்பட்டேன், உங்களுக்கு சினிமாவில் நடிக்கணும் ஆசை அப்படின்ட்டு ஒரு ஆர்வம் இருக்கு கேள்விப்பட்டேன். என்ன எப்படி அந்த ஆசை உங்களுக்கு வந்துச்சு? சினிமாவில் என்ன மாதிரி நடிக்கணும், என்ன கதாபாத்திரத்தை எடுத்து நடிக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? ஃபியூச்சர்ல நான் சினிமாவில் எப்படி நடிக்கணும், இவங்கள மாதிரி நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல்டா இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதை பத்தி சொல்லுங்க. சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை இருக்கு. ஃபர்ஸ்ட் சினிமாவில் நடிக்கணும்னு எத்தோடனே நம்ம ஹீரோயின் எல்லாம் கேட்ட கொடுத்துட மாட்டாங்க. அதுக்கெல்லாம் அவ்வளவு சான்ஸே கிடையாது, அவ்வளவு எதுவும் எனக்கு கிடையாது. ஸோ நார்மலா ஒரு சின்ன சின்ன ரோல் நடிச்சுட்டு காட் கிரேஸ் கடவுள் புண்ணியத்துல எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும். சின்ன சின்ன வாய்ப்பு எது வந்தாலும் பண்ணுங்க. ஓகே, நான் ஓடணும், ஓடிக்கிட்டே இருக்க ரொம்ப நாளா ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பாக்குறவங்க யாருன்னா ஒருத்தர் ஒரு வாய்ப்பு கொடுத்து என்ன நார்மலா ஜெயிக்க வச்சா போதும். அதுக்கப்புறம் நான் ஜெயிச்சுப்பேன். என்னோட திறமையை வெளிக்காட்டுவேன். வாய்ப்பு கொடுக்காம யாரும் திறமையை வெளிக்காட்ட. கண்டிப்பா மேடைன்றது தேவையில்லையா? நமக்கு பிளாட்ஃபார்ம்ன்றது முக்கியமான ஒண்ணா இருக்கு. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முன்னேறிடுவோம். கொடுக்குற வரைக்கும் தான் அந்த நேரத்துக்காக. ஒரு நாளுக்கு நடிக்கணும்னா அதுக்கு மேடை தான் முக்கியம். மேடை கிடைச்சாதான் அதை அங்கீகாரப்படுத்தணும். மேடையும் கிடைக்காம எதுவுமே கிடைக்காம ஒரு நாடகம் என்ன பண்ண முடியும்? சும்மாதான் வீட்டுல கொஞ்சம் குழம்பிட்டே தான் இருக்கும். நீங்க எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா, கடவுள் நமக்கு இப்படி ஒரு சிறப்பை கொடுக்கணுமா, இது தேவையா அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலாம் வந்திருக்கா? நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. இவங்க எல்லாருக்குமே இதுதான் சும்மா சொல்லுவாங்கன்னு நினைப்பீங்க. காட் ப்ராமிஸ், நான் டெய்லி இப்பெல்லாம் காலையில 10:30 மணிக்கு தான் நான் தூங்குறேனே. அவன் டெய்லி அழுதுகிட்டே தான் இருப்பேன். அழுவேன். எங்க பெரியம்மா பையன் இருந்துட்டான், அவன் ஞாபகம் அழுவேன். அப்புறம் எங்க அம்மா அப்பா போட்டோ வச்சு அழுவேன். எங்க அக்கா பாப்பா, சின்ன பாப்பா, அவன் பேர் நவீன், அவனை பார்த்துட்டு அழுதுகிட்டே இருப்பேன். ஏன்னா நம்மளுக்கு கடவுள் இந்த மாதிரி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதே கிடையாது. நான் டெய்லி அழுதுகிட்டே இருக்கேன். தூங்குறதே 10:30 மணிக்கு தான் காலையில தூங்குவேன். அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன். ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, ஓடிக்கிட்டே இருக்குமே. ஒரு நாள்னா நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டா முன்னேற மாட்டோமா, நம்ம அம்மா அப்பா ஒரு ஸ்டேஜ்ல கொண்டு வர மாட்டோமா அப்படின்ற ஒரு இது இருக்கு, கவலை இருக்கு, ஒரு ஃபீலிங்னஸ் இருக்கு. என்ன பண்றது, நானும் ஓடிக்கிட்டே தானே இருக்கேன். ஓகே ஓகே. இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த அந்த ஒரு லைஃப்க்கு வந்துட்டோம். நம்ம இப்படி இருக்கோம், டிரான்ஸ்ஜெண்டர் ஆகணும் முழுசா அப்படின்ற ஒரு எதிர்பார்த்த லைஃப்க்கு வந்து அந்த எதிர்பார்த்த லைஃப்க்கு வந்துமே கூட நிம்மதியா இருக்க முடியல உங்களால? கண்டிப்பா யாராலுமே அது உண்மைதான். டிரான்ஸ் மட்டும் கிடையாது, எல்லாருமே நம்ம வாழணும்னு நினைக்கிற லைஃப் யாராலையும் வாழவே முடியாது.
கடவுள் வந்துட்டு எல்லாருமே நல்லா வாழ வச்சுட்டு அப்ப கடவுள் என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது இல்ல. கோயிலுக்கு வரணும் தானே கடவுள் அந்த மாதிரி பண்றாரு. அவரு உண்டியில ரொம்ப நேரம் ஆசைப்படுவார் இல்ல, உண்டியல் மட்டும் ரொம்ப நினைக்கிறாருல்ல. சரி, ஓகே. சோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நீங்க எப்படி எந்த ஒரு அட்மாஸ்பியர்ல இருக்கீங்க, யார் யார் கூட இருக்கிறீங்க, அதை பத்தி சொல்லுங்க. எப்படி உங்களுக்கு, ஏன்னா இப்ப இருக்க காலகட்டத்துல ஒரு டிரான்ஸ்ஜெண்டருக்கு ஒரு வீடு கிடைக்கிறதுன்றதே பெரிய ஒரு விஷயம். சோ இந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ல எப்படி வேறு யார் கூட நீங்க ஒன்னா இருக்கீங்க உங்களோட சிட்டு, அதை பத்தி சொல்லுங்க. நான் வந்துட்டு இங்க வீடு எப்படியும் ஒரு 200 வீடு கிட்ட கேட்டிருப்பேன். கிடைக்கவே கிடைக்கல. லாஸ்டா ஒரு ஆண்டி கிட்ட போயிட்டு எனக்கு வீடு வேணும், நான் இந்த வீடு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு சேனல்ல பேட்டி கொடுத்துருவேன். அந்த வீடியோ எல்லாம் காமிச்சு அவங்க வீடே கொடுத்தாங்க. ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்துட்டு ரொம்ப ஜாலியா இருக்கும். நாங்க ஒரு 4 sisters இருக்கோம். எங்க இதுல நாங்க வந்து கம்ஃபர்டபுளா பேசிப்போம். மச்சான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஜாலியான ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். எங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் பேர் வந்துட்டு கேஜி அஞ்சனா என்னுடைய சிஸ்டர், ஜனனி என்னுடைய சிஸ்டர், தியா என்னுடைய சிஸ்டர். இவங்க 3 பேரும் நான் 4 பேர். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டீப்பான ஃப்ரெண்ட்ஷிப்னா சென்னையில எனக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளா எதுனாலும் ஷேர் பண்ணிக்கிறது, எந்த கஷ்டம் நான் அவங்க கிட்ட ஷேர் பண்றது, அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது. நாங்க ஒரு பாண்டிங், எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு க்ளோஸ் பாண்டிங் ரிலேஷன்ஷிப். சூப்பர் சூப்பர். உங்களுக்கு அந்த இதாவது கம்ஃபர்டபுளா அமைஞ்சிருக்கு. பல குறைகள் இருந்தாலும் சில நிறைகளாவது இருக்கும் பார்த்தீங்களா, அது ஹாப்பியான ஒரு. பல குறைகள் இருக்கலாம், கொஞ்சமாவது நிறைவு இருக்குதே, கடவுள் இதுவரையும் கொடுத்திருக்காரு இந்த செட்டப் அப்படின்னு ஒரு ஹாப்பியான மூமெண்ட் இல்லையா? ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட். ஓகே. நீங்க உண்மையா இப்ப வந்து திருநங்கையா மாறி இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த திருநங்கைகள்லாம் அப்படின்னாலே முழுமையா மாறணும்னாலும் ஒரு சில சர்ஜரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் முழுமையான ஒரு பெண் அப்படின்ற ஒரு அந்தஸ்துக்கு வரும். ஸோ நீங்க சர்ஜரி பண்ணியிருப்பீங்க. சர்ஜரி பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணது யாரு? ஒரு வழி தெரியாது இல்லையா, இப்படி திக்கு தெரியாம இருந்திருக்கும் இல்லையா, அப்ப உங்களுக்கு உதவியா இருந்த அந்த நபர் யாரு? ஒரு வேலை இந்த நிகழ்ச்சி மூலமா அவங்களுக்கு நீங்க நன்றி கூட சொல்லலாம், அவங்கள பத்தி சொல்லுங்களேன். நான் வந்துட்டு 6-7 years ரொம்ப கஷ்டப்பட்டேன். டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் லைஃப்ல வந்ததுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நிறைய இழந்திருக்கேன். சென்னையில ரொம்ப கஷ்டப்பட்டு அடி வாங்கி மிதி வாங்கி பல பேர்கிட்ட புத்து வாங்கி நான் படாத கஷ்டமே கிடையாது. அதுக்கப்புறம் இங்கிருந்து நான் வந்துட்டு சென்னைக்கு வந்து எனக்கு ஒரு பர்சன் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க ஆமா என்னுடைய க்ளோஸ் மம்மி. அவங்க மம்மி பேர் இப்ப ரிவீல் பண்ண மாட்டேன். நான் சாதிச்சிட்ட பேருக்கு அவங்க பேர் கண்டிப்பா ரிவீல் பண்ணுவேன். பெங்களூர்ல போயிட்டு அதுக்கப்புறம் நான் அவங்க கிட்ட சொல்லி அழுது புலம்பி புரண்டு இந்த மாதிரி நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வந்திருக்கேன், எனக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட போன பிறகு பாம்பத்தின் நாய பேர் வந்துட்டு மீனா மாயா, பாம்பத்தின் 4 பேர் வந்துட்டு மும்தாஜா மாணி, இன்னும் நான் இருக்கேன் நானி, அவங்க பேர் வந்துட்டு பாம்பத்தி சாரதாராணி. இவங்க 3 பேரும் வந்துட்டு நான் பெங்களூர் போனப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல். ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க கிட்ட அழுத பிறகுதான் நீ ஃபீல் பண்ணாத, நாங்கள் சர்ஜரி பண்ணி நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம், நீ ஏன் கஷ்டப்படுற, கஷ்டம்லாம் படாது, நாங்களாம் இருக்கோம்ல, நாங்களும் ஒரு அம்மா அப்பா போல தான், நாங்கள் மேலே இது பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே போய் 6-7 months எனக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு 6 years கஷ்டப்பட்டேன். 6-7 years அங்கே போய் 6-7 months நான் ஆப்ரேஷன் சர்ஜரிலாம் பண்ணி எப்படி சொல்றது, நிறையவே ரொம்ப ஹாப்பியா இருந்தேன், ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், ரொம்ப எப்படி சொல்றது எட்ட முடியாத அளவுக்கு சந்தோஷத்தை அடைஞ்சேன். கடவுள் அவ்வளவு சந்தோஷம் வச்சிருந்தாரு. இன்னைக்கு நான் பொம்பளையா இருக்கேன்னா அதுக்கு காரணம் இவங்க 3 பேரும் தான். ரொம்ப தேங்க்ஸ். நான் இவ்வளவு பேசுறதுக்கும் காரணம் நீங்க 3 பேரும். நீங்க 3 பேரும் என்னை இவ்வளவு தொழில் பொம்பளையா ஆக்கி இவ்வளவு அழகா என்னை உட்கார வச்சுட்டேன்னா நான் பேசுறதுக்கு சான்ஸ். கண்டிப்பா சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு மங்கையா வந்து திருநங்கை அப்படின்னு சொல்றோம், ஆனா பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு மங்கை பக்கத்துல உட்கார்ந்து மாதிரிதான் ஒரு ஃபீல் வருது. அது சொன்ன மாதிரி நீங்க பெண்கள் கிட்ட இல்லாத அதையும் மீறின ஒரு அழகுல நீங்க எதிர்பார்ப்பீங்க போல. மீன் திருநங்கைகள் எல்லாருமே அப்படின்றதுல அழகு. ஸோ உங்க அழகுக்கும் உங்களுடைய காஸ்டியூமுக்கும் இதுதான் நீங்க ரொம்ப மெனக்கெட்டது உண்டு அப்படின்லாம் உண்டா? ஆமா, இப்போ எப்படின்னா ஒரு பெண்கள்லாம் ஒரு 1500 ட்ரெஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்க அப்பெல்லாம் எடுக்க மாட்டோம், ஒரு ரிச்னஸா எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ எப்படின்னா பெண்களே 1500 போடும்போது நம்மளும் 3000 போடக்கூடாதா? பெண்களே 1500 நாங்க உங்களுக்கு உங்களோட சீரியஸா உங்களோட நாங்க அதிகமா மெனக்கெடுவோம். அதிகமா பார்லர் போயிட்டு ஃபேஷியல் பண்றது, நம்ம அழகு படுத்துக்கணும், ஃபேஷியல் பண்றது, ஐப்ரோ பண்றது, எல்லாமே நம்ம அழகா இருக்கணும், நம்மள பார்த்து
வியந்து போனோம் அப்படின்றதுக்காகவே இன்னும் ஆசைப்பட்டு மாறணும். உண்மையிலேயே சொன்ன மாதிரியே நானும் கொஞ்சம் அப்படியே வியந்துட்டு தான் இருக்கேன். மெனக்கிட்டு இவ்வளவு மேக்கப், நான் இன்னும் நேர்ல மேக்கப் பார்க்கும்போது இன்னும் அழகா இருக்கு. கேமரா ரொம்ப அழகா நீட்டா மேக்கப்ல இருந்து உங்களோட ஒன்னொன்னே நான் கவனிச்சுட்டு வரேன். உங்களோட அந்த லிப்ஸ்டிக் போட்ட அந்த மேட் ஃபினிஷிங்ல இருந்து, உங்களோட ஹேர் ஸ்டைல், காஸ்டியூம்ல இருந்து, ஸோ இதை தான் எதிர்பார்த்து நீங்க வந்திருக்கீங்க. அதெல்லாம் நிறைவேறி இருக்கு. ஒரு நானும் ஒரு லேடியா அதை நான் பார்த்து உண்மையிலேயே வந்து பிரமிக்கிறேன், அப்ரிஷியேட் பண்றேன். இப்படி இன்னும் கூட நீங்க மெயின்டைன் பண்ணணும், இன்னும் இப்படியே வந்து க்ரோ பார்க்கணும், அது வந்து எங்களுடைய ஆசை. ஸோ பெங்களூர்ல இப்படி இவங்கெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உதவி செஞ்சவங்க இவங்க எனக்கு சென்னையில ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க, என்னோட அடுத்த கரியரோட நகரத்துக்கு இவங்க உதவியா இருந்தாங்க அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா யாராவது சொல்லுவீங்க? ஸ்பெசிஃபிக்கா இருக்காங்க, நான் பேர் மட்டும் சொல்ல மாட்டேன். சரி. எப்படி சொல்றது, உதவியும் பண்ணாங்க, உபத்திரமும் பண்ணாங்க, அடிச்சாங்க, முதுகுலயும் நிறைய குத்து வாங்கினேன், நிறைய கஷ்டப்பட்டேன். கண்டிப்பா எப்படி சொல்றது, அழுதுருக்கேன், சாப்பிடாம இருந்திருக்கேன், புலம்பிருக்கேன். நான் எப்படி சொல்ல முடியும்? கண்டிப்பா சொல்லுவேன். ஆனா இப்ப நான் சென்னையில உட்காந்து ஜாலியா இவ்வளவு ஃபன்னா உங்ககிட்ட பேசுறேன், என்னுடைய கஷ்டத்தை ஷேர் பண்றேன். இல்லைன்னா பர்சன் இருக்காங்க, கண்டிப்பா ஒரு பெரிய மேடை ஏறிட்ட பிறகு நான் கண்டிப்பா நான் சொல்றேன். நல்ல ஒரு பெரிய லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க முன்னாடி நான் வளர்ந்துருக்கேன் அப்படின்றத காட்டுவீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அண்ட் ஸ்ரீ, முக்கியமான ஒரு கேள்விதான் நான் கேட்கணும். ஜோக்ஸ் எல்லாம் கடந்து வந்து இதை கேட்கணும்னு பாத்தீங்கன்னா, கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க திருநங்கைகளுடைய வாழ்க்கை. ஏன்னா அவங்களுக்கு சரியா ஒரு வேலைக்குன்னு போயிட்டு ஒரு வேலை கிடைக்காது. நீ திருநங்கைக்கு வந்திருக்க அப்படின்னா எங்களுக்கு மற்ற வாடிக்கையாளர் வர மாட்டீங்க. ஒரு கடையிலே நீங்க உட்காருன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை பார்த்துட்டு வந்து எங்களை கேலி பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. இல்ல நீங்க வரக்கூடிய கஸ்டமர்கிட்ட தவறான முறையில் நீங்க நடந்துட்டீங்களோ அதனால எங்களுடைய வேலை பாதிக்கப்படும், இப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்கு. சரியான இடத்துல யாரும் பிளேஸ் பண்ணல, எங்களால உட்கார முடியல, சொசைட்டி எங்களை அடகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க? எப்படி சொல்றது, எல்லாருமே தப்பு பண்றவங்க இருக்காங்க, எல்லாத்திலுமே எல்லாருமே தப்பு பண்றோம். தப்பு பண்ணாத மனுஷன் யாருக்கா சொல்லுங்க? தப்பு பண்ணா கண்டிப்பா தெரிஞ்சதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் அவன் தெரிஞ்சுவான். தப்பு பண்றவன் திரும்ப தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கான்னு சொன்னா எப்படி தெரிஞ்சுவான்? சொல்லுங்க பாப்போம். இப்போ நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அப்ப எங்கேயும் போக மாட்டேன். பழைய தொழில் பண்றாங்க, யாசகம் கேட்கறாங்கன்றீங்கல்ல, ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் நடிக்கணும்னு ஆசைப்படுறேன்ல, நீங்க ஒரு விதையை விதைச்சு பாருங்க, அப்புறம் தெரியும் அந்த விதை எப்படி வளருதுன்னு. விதையோ விதைக்காம எதுவும் பண்ணாம சும்மா இருந்த எப்படி? சொல்லுங்க பார்ப்போம். அதுதான் இப்ப திருநங்கைகள் அப்படின்னாலே முத்திரை குத்தப்பட்டவர்கள், இவங்க வந்து கைத்தட்டி படைக்கிறவங்க, இவங்க பாலியல் தொழில இருக்கிறவங்க, இப்படின்ற மாதிரியான ஒரு முத்திரை கூட்டப்படுறது அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்ப இதெல்லாம் நீங்க எப்படி ஃபேஸ் பண்றீங்க? இதெல்லாம் இல்ல நானும் ஜென்யூனா இருக்கிறேன், நான் ஜென்யூனா வாழ்றதுக்கு, இதெல்லாம் நீங்க எப்படி ஃபேஸ் பண்ண, ஹேண்டில் பண்ண உங்களுக்கு எப்படி இருக்குது? நாங்க எப்படி சொல்றதுன்னா, இப்ப நீங்க சொல்றீங்க இட்ஸ் ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு பாலியல் தொழில் பண்றாங்க, எது கேட்கறாங்கன்னா பெண்களும் அதை செய்யறாங்க, ஓகேங்களா? இப்போ நீங்க வந்துட்டு பிளைண்ட் பண்றது யாரு? வெறும் டிரான்ஸ் மட்டும் தான் பிளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்ப பெண்கள் செய்யறதுல எங்க போச்சு? பெண்கள் செய்யறது தப்பு தப்பு தானே. அப்ப ஏன் டிரான்ஸ் மட்டும் அவங்க உள்ள வராங்க? என்னுடைய கேள்வி அதுதான். தப்பு பண்றாங்கன்னா எல்லாருமே தப்பு பண்றவங்க தப்பு பண்றாங்கதான். எல்லாரும் நீங்க கண்டிங்க, நான் வேணாம்னு சொல்லல. தப்பு பண்றவங்க எல்லாரும் நீங்க கண்டிக்கணும். டிரான்ஸ் மட்டும் தப்பு பண்றாங்க, டிரான்ஸ் மட்டும் தப்பு பண்றாங்க. அப்ப யாரும் பெண்கள் தப்பு பண்ணலையா? பெண்கள் பாலியல் தொழில் பண்ணலையா? நாங்க தெரிஞ்சு பண்றோம், அவங்க தெரியாம பண்றோம், அவ்வளவுதான். நாங்க ஓப்பனா பண்றோம், அவங்க டோர் க்ளோஸ் பண்ணி பண்றோம். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். நீங்க ரொம்ப பிராங்கான ஒரு பதில் சொல்றீங்க. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் இதுதான். இது நாங்க எப்படி பண்றோம்? அப்ப லேடிஸ் மட்டும் என்னன்னு ஒரு ஊர்ஜிதமா ஒரு அடிச்சு ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. சொசைட்டிக்கே இந்த கேள்வி ஒரு பழையன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா. ஸோ உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி போயிட்டு இருக்கு? நீங்க வந்து நான் இவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கணும், என்னோட வருமானத்துக்கு, என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு இவங்களை நான் டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்ற சூழ்நிலை இருக்கீங்களா? இல்ல நான் இண்டிபெண்டன்ட், நான் தனியா சம்பாதிக்கிறேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டீங்களா? நான் தனியா தான் இருக்கேன், தனியா பேர் எடுத்திருக்கேன், தனியா தான் போயிட்டு இருக்கேன், மூவ் ஆன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூட இந்த வயசுல இவங்களுக்கு எப்படி தனியா வீடு எடுத்து இருக்கிறதுக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. எதிர்ப்பு நிறைய இருக்கு, பட் இருந்தாலும் அதையும் தாண்டி நான் தைரியமா இருக்கேன். எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் நாங்க பயந்து பயந்து போனா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? ஓ பயந்து பயந்து போயிடுறாங்க, பயந்து பயந்து போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம்லாம் நான் பயப்படணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. தைரியமா நான் வந்துட்டு மூவ் பண்ணுவேன்.
ஆனா அதே மாரி நிறைய பேருக்கு என்ன ஒரு எண்ணம்னா, காசு இருக்கு அவங்க எதனாலும் பண்ணுவேன், என்கிட்ட பணம் இருக்கு அவங்க என்னனாலும் பண்ண அப்படின்றாங்கன்னா, என்கிட்ட பணம் கிடையாது. பணம் இருக்கவங்க கிட்டயும் இல்லாதவங்க கிட்டயும் என்ன பண்ணணும், லாஸ்ட்ல யார் ஜெயிக்கிறாங்கன்றது தான் பேர். இதுக்கப்புறம் யாரு என்கிட்ட மோதினாலும் அதை பத்தி நான் பயப்பட அவசியமும் கிடையாது. மோதனா கண்டிப்பா நான் கரெக்டான முறையில ஃபேஸ் பண்ணுன்றது எனக்கு இது நம்பிக்கை இருக்கு. நான் தனியா என்னுடைய கை கால் இருக்கு, கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு, திறமை இருக்கு, நான் பொழைச்சுப்பேன், நான் சமாளிச்சுப்பேன், என் வாழ்க்கையே நான் மூவ் ஆன் பண்ணிப்பேன். இதுக்கப்புறம் தயவு செய்து யாரும் என் லைஃப்ல வந்துட்டு தயவு செய்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நான் முன்னேறணும்னு நினைக்கிறேன். என்ன தயவு செய்து வாழ விடுங்க, டிஸ்டர்பன்ஸே பண்ணாதீங்க. டிரான்ஸ் எல்லோருக்குமே நான் வைக்கிற ஒரே கோரிக்கைன்னா, ஒருத்தர் வாழ்றாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா, அதான் ஒருத்தர் நான் வந்துட்டு இப்போ வாழணும்னு நினைக்கிறேன்ப்பா, அவங்கள வாழ விடுங்க. இல்ல என்கிட்டதான் இருக்கணும், நீ என்னுடைய கொத்தடிமையா தான் இருக்கணும்னு யாரும் முடியாது. லைஃப் ஸ்டைல் வாழணும். இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன்ல டிரான்ஸ் தயவு செய்து இது சேஞ்ச் பண்ணிக்கணும். இது நிறைய இடத்துல இருக்கு இல்லையாப்பா, ஒருத்தங்கிட்ட டிபெண்ட் ஆகி இருந்துடுறாங்க. ஏன்னா அவங்க நம்மளை வளர்த்துருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு ஒருத்தவங்க கிட்ட உங்கள இருக்கவங்ககிட்ட மூத்தவங்க கிட்ட அப்படி இருந்துடுறாங்க. ஆனா அவங்க வந்து இவங்களை சரியான முறையில பயன்படுத்திக்கிறாங்களா அப்படின்னு வந்து குடும்பப்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஈடுபடுற மாதிரி இருக்கு. நீங்க சொல்ல வர்றதுதான், அதெல்லாம் கடந்து வாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? கடந்து வாங்கன்னு சொல்ல, நான் 6 years கஷ்டப்பட்டு இருக்கேன். நான் எவ்வளவு அடி வாங்கியிருப்பேன், எவ்வளவு வெடி வாங்கியிருப்பேன், எவ்வளவு வழியை தாண்டி இருப்பேன் சொல்லுங்க. இப்போ எனக்கும் ஆசை இருக்கு, ஓகேங்களா, நான் படிக்கணும்னு ஆசை இருக்கு, எல்லாமே எனக்கு ஆசை இருக்கு. நான் வந்துட்டு 11th டிஸ்கண்டினியூ. நான் அப்பயே நினைச்சிருந்தா எனக்கு அந்த மைண்ட் தாட் இல்லை, என்னன்னா நான் மாறணும், அப்படியே மாறி நம்ம ஆசையை நான் மாறிட்டேன். இதுக்கப்புறம் வரவங்க எல்லாம் கண்டிப்பா மாறணும்னு ஆசை இருக்கா, மாறுங்க, நான் வேணாம்னு சொல்லல. உங்களுக்கான ஒரு லைஃப் செட்டில்ட் ஆயிட்டு கண்டிப்பா சேஞ்ச் ஆகுங்க, ஓகேங்களா. பாலியல் தொழில், ஏசகம் இது கொஞ்ச நாள் இருக்கும், இதுவே நம்மளுக்கு லைஃப் கிடையாது. நானும் நல்லவன் சொல்லல, நானும் கெட்டவதான, நல்லவன் சொல்லல, எல்லோருமே அதுல இருந்து வந்தவங்க தான். இதுக்கப்புறம் நம்ம மாறணும்னு நினைக்கிறோமா, மாற இல்லை, நம்மளுக்கு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிட்டு கண்டிப்பா மாறலாமே. எல்லாரும் நம்ம கேவலமா பேசுறாங்கல்ல, நம்மளும் சாதிச்சதுக்கு அப்புறம் நிறைய சாதிக்கணும். உங்களை சாதிச்சவங்க இருக்காங்க நிறைய, இன்னும் நிறைய சாதிக்கணும்னு சொல்றேன். பிள்ளைக்கு எங்க பார்த்தாலும் ஓகே இவங்களா, அப்பா இவங்களா, எங்க போனாலும் நம்ம மட்டும் தெரியணும், நிறைய தெரியணும்ன்றது இங்க. சூப்பர் சூப்பர்ப்பா. எஸ், லைஃப்ல நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டு வந்துரு, இப்போ ஓரளவுக்கு நான் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. சோ இந்த இடத்துல நீங்க உட்கார்றதுக்கு இவங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், இவங்க எனக்கு இவ்வளவு செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி, இவங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்ட்டு யாரையாவது சொல்ல விரும்புறீங்களா? யார் அவங்க? கடமைப்பட்டிருக்குன்னா பெரியவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் நான் ரொம்ப கஷ்டத்துல, ரொம்ப நான் வந்துட்டு ஃபினான்ஷியல் ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண ஒரே பாப்பா சாயிரா பாப்பா. அவ வந்து சொந்த ஊர் வந்துட்டு ஹைதராபாத். எனக்காக நான் ரொம்ப கஷ்டப்படும் போது நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கா. ஸோ ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ரியலி சாரி பாப்பா, நான் உனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்கிட்ட சேம் இப்போ ரொம்ப ஃபினான்ஷியலா ரொம்ப கஷ்டம், வறுமையில கஷ்டத்துல இருக்குங்க பாப்பா. கண்டிப்பா ஒரு நாள் மம்மி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நீ ஃபீல் பண்ணாத, மம்மி நம்மளுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு. கஷ்டப்பட்டவங்களுக்கு எனக்குமே பலன் உண்டுன்ற மாதிரி நீ கஷ்டப்பட்ட, கண்டிப்பா உனக்கு ஒரு நாள் பலன் இருக்கு பாப்பா, நீ ஃபீல் பண்ணாத சாயிரா, நீ ஹாப்பியா இருக்கணும். நான் ஃபோன் பண்ணல கூட நீ நிறைய டைம் ஃபீல் பண்ணி அழுதுருக்க, உனக்கு ஜுரமும் வந்திருக்கு. மம்மி கண்டிப்பா நான் வந்து உன்னை நேர்ல பாக்குறேன். சாரி பாப்பா, லவ் யூ பாப்பா, மிஸ் யூ சாயிரா. நீ பண்ணது கண்டிப்பா மம்மி ஓடி வர. சாயிராக்கு இப்படி ஒரு கியூட் மம்மி. ஓகே, நீங்க மம்மியா இருக்கிறீங்களா? மம்மி ஹெல்ப் பண்றாங்க இல்ல, பாப்பா நிறைய பேர் இருக்காங்க. என்னுடைய பொண்ணுக்கு வந்துட்டு வெண்ணிலா, அப்புறம் கல்பனா. என் பேரை வந்துட்டு எங்க ஆளுங்களே ஃபர்ஸ்ட் என் நேம் வந்துட்டு டேட்டோ கொடுத்துருதுன்னா என்னுடைய லாஸ்ட் பாப்பாவை என் பேர் எங்க அழகா பச்சை கொடுத்துருப்பாங்க, ஸ்ரீமதி மம்மி அப்படின்னு சொல்லிட்டு. உங்களே நீங்க அந்த உறவு முறைகள் வச்சுக்கிறீங்களே, நீங்க அம்மா, நீங்க பாட்டி, இவங்க நானா, இவங்க என்னோட மகள் அப்படின்ற ஒரு உறவு முறைகளுக்குள்ள வந்துருவீங்க இல்லையா? ஆமா ஆமா, அந்த ஒரு பாசத்துனாலதான் நம்ம என் பேரே பச்சை குத்தி இருக்கேன். யார் பேரும் பச்சை குத்தாம என் பேர் குத்திருக்கான் போது எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும்னு ஒரு ஆசை. இப்ப நீங்க இந்த அழகு மேல வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்க. நாட் ஓன்லி நீங்க, பொதுவா திருநங்கைகள் அந்த அழகு மேல வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க, அதை பராமரிக்கணும்,
இன்னும் வந்து நம்ம அழகா காட்டிக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருப்பாங்க. இதுக்கு மெயின் இடமா இருக்கிறது பியூட்டி பார்லர். ஸோ நீங்க ஆரம்பத்துல வந்து இந்த அழகு நிலையத்தில் பியூட்டி பார்லர் போகும்போது எப்படி ட்ரீட் பண்ணாங்க? உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா, அவாய்ட் பண்ணாங்களா, நீங்க உள்ள வரக்கூடாது அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் நடந்திருக்கா? அங்கே ஏதாவது சண்டை நடந்திருக்குமா? அதை பத்தி சொல்லுங்களேன். இப்போ பார்லர் போறோம்னா ஓகே நம்ம போறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க போனா உங்களுக்கு ஓகே வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க போனா கலெக்ஷன் தான் போறோம் ஸோ அப்படி நினைச்சுக்கிறாங்க. நிறைய டைம் நானே போய் கூட அசிங்கப்பட்டு வந்திருக்கேன். ஸோ எப்படின்னா ஃபேஷியல் பண்ணணும்னு நினைப்போம், நம்ம வேக்ஸ் பண்ணணும்னு நினைப்போம். நிறைய நம்ம பார்லரை நம்ம அழகுபடுத்திக்கிறது தான் நம்மளுடைய பார்லரே நம்ம போகிறது. ஸோ இப்போ நானும் கூட பரவாயில்ல அப்டேட் பண்ணியிருக்கேன், ஓகே நான் போயிட்டு ரெக்வஸ்ட் பண்ணிட்டு நான் பண்ணிட்டு வந்துடுவேன், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இது போல எத்தவொன்னையே டிரான்ஸ் லைஃப் உள்ள வந்தோடனே யாரும் ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க. தயவு செய்து மேபி அப்படி வந்தாலும் அவங்களையும் அக்செப்ட் பண்ணி அவங்களையும் கொஞ்சம் ஒரு மனுஷனா நினைச்சு அவங்களும் நம்ம அழகாகணும்னு தான் தேடி நம்ம பார்லருக்கு போறோமே தவிர மற்றபடி நம்ம ஏன் பார்லருக்கு போறோம்? நீங்க எங்களை அழகுபடுத்துறதுக்காக இருக்கீங்க. நீங்க ஒரு டிரான்ஸ் அழகுபடுத்தி பாருங்க, அவங்க மனசுல ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல. இப்ப நம்ம பார்லர் போயிட்டு வந்து எப்பா அது ஃபேஷியல் பண்ண அந்த மறுநாள் ஃபேஸ் நல்லா பிரைட்டா இருக்கும், ஐப்ரோ பண்ண அழகா அந்த பிரைட்னஸ் இருக்கும். நம்ம அதை கண்ணாடி பார்த்து ரசிப்போம், போய் நம்ம அழகா இருக்குண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க சந்தோஷமா இருக்கும் போது உங்க கடவுள் உங்களை சந்தோஷமா வைப்பாரு. சோ நான் கடவுள்ன்ட்டு சொல்ல, நான் ஒரு மனுஷனா சொல்றேன், அது கொஞ்சம் மதிங்க, அவ்வளவுதான். ஏன்னா அந்த ஒரு ஃபீல், நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஃபீல் அந்த இடத்துல அந்த லேடி வந்து நம்மள அழகுபடுத்தும் போது ஒரு திருப்திகரமா அந்த இடத்துல வெளியே வரும் பார்த்தீங்களா? அந்த திருப்தி, அந்த ஹாப்பி, அந்த பரிபூர்ணம் எல்லாம் வந்து அவங்கள போய் சேரும். இல்ல எதுவும் அவங்க ஹெல்ப் பண்ணல, போ நீ வரக்கூடாது அப்படின்னும் போது அவ்வளவு அந்த ஒரு மனக்கும். ஏன்னா டிரான்ஸ்ஜெண்டர் ஒரு மனுஷங்க தானே இல்லையா? அவங்களோட அந்த மனக்குமுறல் அங்கேயே விட்டுட்டு வராங்கல்ல, அது அவங்கள தாக்கும் இல்லையா? சோ வந்து அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு எங்க வர எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க, அவங்களோட அந்த பிளஸிங் கிடைக்கும் அப்படின்றத சொல்ல வரீங்க. சோ நீங்க பாலியல் தொழில் செய்யறவங்க எல்லாம் இப்போ டிரான்ஸ்ஜெண்டர் நிறைய பேர் அதுல தான் ஈடுபட்டு இருக்காங்க. சோ இவங்களுக்கு ஏதாவது நீங்க அறிவுரை சொல்ல விரும்புறீங்களா, இல்ல வந்து இத பத்தி ஏதாவது நீங்க பேச விரும்புறீங்களா? இப்போ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்துட்டு யாரையும் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்ல முடியும். அவங்க இப்போ ஒருத்தரும் வந்துட்டு அவங்களே ஸ்டாப் பண்ணிட்டு அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் கேட்டு போயிட்டே இருக்காங்க. கண்டிப்பா இன்னும் எல்லாருமே சேஞ்ச் பண்ணிப்பாங்க. எடுத்தோடனே எல்லாரும் சேஞ்ச் பண்ணுங்கன்னா கண்டிப்பா முடியாது. அவங்களே கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. கண்டிப்பா இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள்ல எங்க ஆட்களே ஃபுல்லா சேஞ்ச் அப் ஆகி லைஃபே வேற மாதிரி ஆகும். முன்னாடி ஒரு டிரான்ஸ்ஜெண்டரோட பேட்டி கேட்டேன். அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, அந்த ஒரு பதிவு எனக்கு உண்மையிலே ஒரு ரீச் ஆச்சு. நாங்கெல்லாம் இப்படி இருக்க போய் நாங்கெல்லாம் பாலியல் தொழில் இருக்கும் போது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களும், உங்க வீட்டுல இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளும், உங்க வீட்டுல இருக்கக்கூடிய வாலிப பெண் பிள்ளைகளும் வந்து பாதுகாப்பா இருக்கிறாங்க. நாங்களே இல்லைன்னா நீங்களாம் பாதிக்கப்படுவீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. உண்மையில அது அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். கண்டிப்பா இப்போ டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அந்த மாதிரி தொழில் பண்ணலன்னா இப்போ ஒரு சின்ன மனுஷன் ஒரு சின்ன குழந்தை கூட விட மாட்டேன். ஒரு அப்பா வந்து ஒரு பொண்ணே விட மாட்டேங்கிறான். அப்ப நம்ம வந்து நாங்க இருக்கிறதுனாலதான் நிறைய பெண்கள் இன்னைக்கு பாதுகாப்பா இருக்காங்க. அது உண்மை. இப்ப நாங்க கண்டி அந்த மாதிரி போலீஸ் விரட்டுறாங்க, அடிச்சு துரத்துறாங்க, போறோம் வரோம் எல்லாமே செய்யறோம். ஆனாலும் அந்த வழியை தாண்டி நிறைய ரவுடி பசங்க வருவாங்க. அவங்க கிட்ட அடி வாங்கி மெடி வாங்கி அவங்க கத்தி காமிச்சு அவங்க கத்தியில மிரட்டி நானே கஷ்டப்பட்டு வச்சிருந்த காசு அவங்க பிடிக்கிட்டு போய் இப்படி இருக்காங்க. அவ்வளவும் வழிகளை தாண்டி அவ்வளவும் கஷ்டப்பட்டு தன்னை அழகுபடுத்திக்கிட்டு நாங்க அவ்வளவு அழகா ஒரு ஏஞ்சல் மாரி நாங்க போய் நிற்கிறோம்னா நாங்க இவ்வளவு அழகா இருக்கிறதோட்டு தான் பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்க. இல்லைன்னா கண்டிப்பா சான்ஸே கிடையாது. சரி சரி ஓகே. இப்படி ஏதாவது உங்களுக்கு கஷ்டமான அனுபவம் நடந்திருக்கேன்? நான் இதெல்லாம் கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்ச கையில காசா வச்சிருக்கேன்ப்பா, இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து என்னை அடிச்சு குடிக்கிட்டு போயிட்டாங்கப்பா, அந்த நேரத்துல எனக்கு அந்த ஒரு தைரியம் வரல அவங்களை ஃபேஸ் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஏதாவது இன்சிடென்ட் நடந்து? கண்டிப்பா அந்த டைம் வந்திருக்காங்க நிறைய பேர். நான் வெட்டு வேணும் கொடுத்து வேணாம் ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அப்போ ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு அடிச்சா திருப்பி அடிக்கிற ஒரு தைரியம் இருந்துச்சு, எல்லாமே ஆச்சு. இப்போ வந்துட்டு ஃபுல்லா சர்ஜரி பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அதுவே மிரட்டினா கூட எனக்கு பயம் தான். சரி ஃபுல்லா சர்ஜரி பண்ணும்போது அவன் அடிச்சுட்டா நம்ம உடம்பு நம்ம தான் பார்க்க முடியும். அவன் 2 அடி அடிச்சா கூட வாங்கிட்டு போகணும், நம்ம அது வார்த்தை பேச முடியாது. ஓஹோ, அப்படி மென்டாலிட்டி பண்ணீங்க. ஏன் பெண்கள் தைரியமா வந்து யாரோ ஒருத்தவங்க ஒரு ஆண் வந்து ஒரு அவங்களை வந்து அடிக்கவோ திட்டவோ வரும்போது ஒரு லேடிஸ் வந்து அவங்களுக்கு போல்டா வந்து ஃபேஸ் பண்ணும்போது நீங்க அதுக்கு தயங்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்களும் முழு பெண்ணா தானே இருக்கிறீங்க, நீங்களும் போல்டா அத மூவ் பண்ணலாம் இல்லையா? ஏன் நீங்க சொல்றீங்க ஓகே எனக்கு புரியுது. சப்போஸ்
தப்பி தவறி அவன் வேற விதமா இங்க அடிச்சுட்டான். அப்படி அந்த சொல்ல வழியில நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு மாறி இருக்கோம், எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம் இருக்காது. திரும்பவும் நாங்க கஷ்டப்படணுமா, திரும்ப நாங்க வழிகளை அனுபவிக்கணுமா அப்படின்றது எங்களுக்கு. அதனால ஒதுங்கி இருக்கிறதே பெட்டர். ஒதுங்கி நீங்க சொல்லக்கூடிய இந்த டயலாக் பெண்களுக்கு ஆல்மோஸ்ட் சூட் ஆகல, எங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்றத சொல்லுவாங்க இல்லையா? கண்டிப்பா ஓகே, ஒரு சிலது ஓகேனா ஓகே தான், வேண்டாம்னா வேண்டாம் தான், முடியாதுன்னா முடியாது. கண்ட தூரம் போனோம். Correct, அது கூட நம்ம விலைக்கு இருக்கிறது நல்லதானே. ஓகே ஓகே, விலைக்கு இருந்தா நல்லதே நடக்கும் எல்லாமே எல்லாருக்குமே. கரெக்ட். விலைக்கு ஒரு சில இடத்துல விலைக்கு இருக்கிறது நமக்கு நல்லது. ஸ்ரீ சொல்றாங்க, நீங்க எங்கேயாவது நான் நல்லா சம்பாதிக்கணும்னு நினைச்சேன் அப்படி ஆயிட்டு ஒரு இடத்துல நான் வேலைக்கு தேடி போனப்பா, அந்த இடத்துல என்ன அவங்க அக்செப்ட் பண்ணிக்கலப்பா, அந்த இடத்துல இப்படி ஒரு கசப்பான அனுபவம், மோசமான ஒரு சூழ்நிலை, அப்படி ஏதாவது விஷயம் நடந்தது? வேலைக்கு தேடி போனது சினி ஃபீல்டுக்கு நிறைய பேர்கிட்ட கஷ்டப்பட்டிருக்கேன், நிறைய பேர்கிட்ட புலம்பிருக்கேன், அழுதுருக்கேன். ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன சொல்றாங்க, ஓகே வெயிட் பண்ணுங்க, நாங்க பாக்குறோம், வெயிட் பண்ணுங்க பாக்குறோம். ஆனா கண்டிப்பா நான் நிறைய சான்ஸ் தேடிட்டே இருக்கேன். ஒரு நாள் கண்டிப்பா நான் ஜெயிப்பேன். ஜெயிச்ச பேருக்கு என்னை அவாய்ட் பண்ணவங்களுக்கெல்லாம் சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுற பேருக்கு நான் பேசுறேன். நம்மளதான் சொல்ல முடியும். செய்யறதுக்கு முன்னாடி சொல்லிட்டா தப்பா என்ன டயலாக்ல பயங்கரமா இருக்கு. நான் சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுறேன், நான் யாருன்றத ப்ரூவ் பண்றேன்ட்டு டயலாக்ல. உண்மையில அது நாட் டயலாக், உண்மை. சும்மா சொல்லி வாயில சொல்லி ஒன்றும் புரிஞ்சது, நடைமுறையில அதை நம்ம செயல்படுத்தும் போதுதான் அதுக்கான வின்னிங், இதுதான் நான் வின் அப்படின்னு காட்டுறதுக்கான ஒரு இது. கண்டிப்பா நீங்க அப்படி ஜெயிச்சு நீங்க உயர்ந்த அந்த இடத்துல நிற்கும் போது கண்டிப்பா நாங்க வருவோம், எங்களுக்கு இன்டர்வியூ தரணும். நீங்க கண்டிப்பா நான் ஜெயிச்சு வருவேன். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஸ்ரீ ரொம்ப ஹாப்பி எங்களுக்கு உங்களுக்கு இந்த நேரத்துல சந்திச்சது. நீங்க எதிர்பார்க்கக்கூடிய இந்த சினிமா துறையில நீங்க இன்னும் மூவ் ஆகணும், உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கணும், உங்களை இன்னும் நீங்க இன்னும் அழகுபடுத்திக்கணும். நாங்க உங்களை பார்க்கும் போதெல்லாம் கண்டிப்பா அது ஒரு ஃபீல் எங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த துறையில நீங்க இன்னும் சாதிக்கணுன்றது எங்களுடைய ஆசையும் கூட. நீங்க சாதிப்பீங்க கண்டிப்பா. கூடிய சீக்கிரத்துல ஒரு நடிகையா உங்களை நாங்க பார்க்கணும். கண்டிப்பா உங்களுடைய எல்லோருடைய பிளெஸிங்ஸ் கண்டிப்பா நான் இந்த மாதிரி ஆயிட்டேன். எனக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். நான் ஜெயிச்சு முடிச்சிட்டு பிறகு உங்களை திரும்ப மீட் பண்றேன். கண்டிப்பா. தேங்க்யூ ஸ்ரீமதி, ரொம்ப நன்றி. முயற்சியில் பார்த்தது ரொம்ப நன்றி.